நான் இப்போ உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வந்துக்கிறது, என் வேலை வந்ததுன்னு சொல்றாரு. நான் புறப்படும் காலம் வந்தேன், உங்க கூட இருந்தேன், உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன். நான் இப்போ போகணும், என் பிதாவுடைய சித்தத்தை செய்தேன். நான் அடுத்த என்னை குறித்து வச்சுக்கிற சித்தம், எனக்குன்னு ஆயத்தம் பண்ணி செல்வ சுமக்கணும், மறிக்கணும், உயிரோடு எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வரணும். இதுதான் பிதாவுடைய சித்தம். ஆகவே இந்த சித்தத்தை நிறைவேற்றி நான் பிதாவிடத்துல போறேன், உங்களை விட்டு நான் எடுபடும் காலம் வரும், நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னப்போ அவ சீசன் நாங்க உங்க கூட வருவோம். நீங்க எங்க கூட இருந்த போது எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க, நல்ல வழிகாட்டினீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, எங்களை கூப்பிட்டீங்க, வந்தோம், எங்க கூட எங்களை பரிசு கொடுத்தீங்க, நாங்க ஊழியத்தை செஞ்சோம். இப்போ நீங்க போனீங்கன்னா நாங்களும் வருவோம், நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நான் போனதான் உங்களுக்கு நல்லது, நான் போனாலும் உங்க கூட இருக்கும்படி இந்த 16ஆம் வசனத்துல அப்பொழுது என்னென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படி என்ன செய்வேன், சத்தியம் ஆவியாகி ஒரு தேற்றவாளை உங்களுக்கு அவர் உங்களுக்கு தருவார், உங்க கூட இருக்கும்படி. என்றென்றைக்கு எல்லாம் சொல்லுங்க, என்னென்றைக்கும். ஆமென். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை நம்ம கூட இருப்பார்.